ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ஆதார் டவுன்லோட் கொடுங்க. UIDAI வெப்சைட்டை டச் பண்ணதும் அதை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும். டவுன்லோடுன்னு டச் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி இருக்கும். அதில் நீங்கள் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது. ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு 12 டிஜிட் நம்பரை இந்த இடத்த நீங்கள் டைப் பண்ணதும் கேப்சா கோட் கேட்கும். கேப்சா கோட் அதில் இமேஜில் டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் அதில் சென்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். கேப்சா கோட் என்டர் பண்ணதும் ஓடிபி கேட்கும். ஓடிபி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் வெரிஃபைட் அண்ட் டவுன்லோட் கொடுங்க. ப்ராசஸ் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு இந்த இமேஜ் வரும். இப்போது ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுது. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்களோட நேம் அண்ட் இயர் கொடுத்தா போதும். டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துட்டு அதில் ஃபைல் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரெடி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சேனல்.